வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை உத்தமபுத்திரன். வாங்க கதையை தொடரலாம். நோய்வாய்ப்பட்டு கிடக்கிற மன்னரை பார்க்க நாகநாதன் பூபதியோட அங்க வர்றார். மன்னரை பார்த்து, நீங்க ஏதோ விஷத்தால பாதிக்கப்பட்டுட்டீங்கன்னு கேள்விப்பட்டு ரொம்ப துடிச்சு போயிட்டேன்னு ரொம்ப அக்கறையா சொல்ல, மன்னர் நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு, ஆமா நாகநாதா, இனி நான் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு வைத்தியர்களும் சொல்லிட்டாங்கன்னு மன்னர் சொன்னதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சியான மாதிரி நடிக்கிறார் நாகநாதன். கலங்காத நாகநாதா, நீதானே உன்னோட அக்காவுக்கு ஆறுதல் சொல்லணும், நீயே இப்படி கலங்கலாமா? நாகநாதா, நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு கேட்கிறார் மன்னர். சொல்லுங்க, அதை சிறமேற்கொண்டு செஞ்சு முடிக்கிறேன்னு நாகநாதன் சொல்ல, அவரை பக்கத்துல வர சொல்லி, என்னோட செல்வத்தை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், நீ அவனை வளர்த்து வாலிபனாக்கி இந்த நாட்டுக்கு மன்னனாக்கணும், சேவியான்னு தன்னோட மகனை நாகநாதன் கிட்ட ஒப்படைக்கிறார் மன்னர். பழம் நழுவி பாலில விழுந்த கதையா மன்னரே தன்னோட வேலைய சுலபமாக்கிட்டார்னு மனசுல நினைச்சுக்கிட்டு, இது என்னோட கடமைன்னு சொல்றார் நாகநாதன். நாகநாதன் ஒத்துக்கிட்டதும் அமைச்சர்கிட்ட, அமைச்சரே, அதை நாகநாதனுக்கு சொல்லிட்டீங்களான்னு கேட்க, என்னதுன்னு நாகநாதன் கேட்கிறார். நாகநாதன் கிட்ட அந்த அறிவிப்பு ஓலைய கொடுக்கிறார் மந்திரி. நாகநாதன் அந்த ஓலைய படிக்க, இளவரசர் உயிருக்கு ஆபத்து நேர்ந்தா வளர்ப்பவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும், இது மன்னர் அளிக்கும் உறுதி பத்திரம்னு மந்திரி ஓலையோட சாராம்சத்தை சொல்ல, நாகநாதனுக்கு கோபம் தாழல. ரொம்ப கோபத்தோட, எதுக்காக இந்த அறிவிப்பு, என் மேல நம்பிக்கை இல்லைனான்னு நாகநாதன் ஆத்திரமா ஆரம்பிக்க, மன்னர் அவசரமா அவரை தடுத்து, பொறு நாகநாதா, என்னோட மகனை உன்னோட பாதுகாப்புல வளர்க்கணும்னு நான் விரும்பினேன், ஆனா ஆலோசனை சபையில உள்ளவங்க எல்லாம் எதிர்த்தாங்க, உன் மேல உங்களுக்கு இருந்த அவநம்பிக்கையை பார்த்து எனக்கு மனசே பொறுக்கல, நீ உத்தமன்னு உலகத்துக்கு நிரூபிக்கிறதுக்காக அவசரத்துல இப்படி ஒரு உறுதி பத்திரம் கொடுக்கறதா நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன், வேற எதுவும் இல்ல, என்ன தப்பா நினைக்காதுன்னு நாகநாதனை சமாதானப்படுத்திட்டு மன்னர் தன்னோட இறுதி மூச்சை விட்டுடுறார். நாகநாதனும் பூபதியும் இப்படி அவங்க நினைச்சதுக்கு எதிரா நடந்துடுச்சேன்னு தனியா யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது, பூபதி ரொம்ப கோவமா நாகநாதன் கிட்ட, உங்களோட ஆசையை நிர்மூலமாக்குறதுக்கு அமைச்சர் போட்ட சதித்திட்டம் இது, நீங்க இதுக்கு சம்மதம் கொடுத்திருக்கவே கூடாதுன்னு சொல்ல, அதுக்கு நாகநாதன் சிரிச்சிட்டு, பூபதி, என்னை ஏமாத்த நினைக்கிறவங்க தான் பெரிய பைத்தியக்காரங்க, சிறுநரி கூட்டம் சீறி வரும் புலியை கொல்ல முடியுமா, நாட்டை கைப்பற்ற நினைச்சோம், நாட்டோட வாரிசையை கைப்பற்றிடோன்னு சொல்ல, பூபதிக்கு ஒண்ணுமே விளங்கல. அவருக்கு விளங்குற மாதிரி தன்னோட திட்டத்தை சொல்றார் நாகநாதன். இளவரசரை நான் உயிரோட வளர்க்கணும், அதுதானே உங்களோட கண்டிஷன், நான் வளர்க்குறேன், ஆனா என்னோட அடிமையா, என்னோட சொல்படி ஆடும் சூத்திர பாவையா, என்னை அடக்க நினைச்சவங்களோட கொட்டத்தை அந்த அரசகுமாரனை வச்சே அடக்கிறேன் பார், மணிமுடி அவனுக்கு, மலர்புரி எனக்கு, செங்கோல் அவன்கிட்ட, சர்வாதிகாரம் என்கிட்டன்னு வெற்றி கழிப்புல மிதக்கிறார் நாகநாதன். மன்னரோட அறிவிப்பு படி இளவரசர் விக்ரமன் நாகநாதனோட பாதுகாப்புல ஒப்படைக்கப்படுறார். இளவரசருக்காக நியமிக்கப்பட்ட வீரர்கள் கிட்டையும் பணிப்பெண்கள் கிட்டையும் நாகநாதன் போட்ட முதல் உத்தரவே, விக்ரமனை பாக்குறதுக்கு யார் வந்தாலும், அவனை பெத்த தாயே வந்தாலும் அவரோட அனுமதி இல்லாம உள்ள அனுமதிக்க கூடாதுங்கிறது தான். அது மட்டும் இல்ல, அந்த உத்தரவை மீறினா தண்டனை பயங்கரமா இருக்கும்னு எச்சரிக்கையும் கொடுக்கிறார் நாகநாதன். மத்தவங்களை அனுப்பிட்டு பூபதி கிட்ட, இவனை நான் ஒரு புது முறையில வளர்க்க போறேன், தாகம் எடுத்தா மதுரசம், தாவி விளையாட மங்கையர் கூட்டம், இதுதான் இவனோட வாழ்க்கைன்னு சொல்றார் நாகநாதன். அதே சமயம் காட்டுல சோமு பொன்னி கிட்ட, நம்ம பார்த்திபனை யாருக்கும் அஞ்சாத சிங்கமா வீரனா வளர்க்க போறேன்னு பார்த்திபனுக்கு வாட்பயிற்சி கொடுக்கிறார் சோமு. இப்படி ஒரே தாய் வயிற்றுல பிறந்த இரட்டை குழந்தைகள் வளர்ப்பு முறையில இரு துருவமா வளர்றாங்க. வருடங்கள் இப்படியே ஓடுது. சிறுவனா இருந்த 2 பேரும் வாலிபன் ஆயிடுறாங்க. வால் பயிற்சி கத்து கொடுத்த சோமுவையே பார்த்திபன் வாட்போர்ல தோக்கடிச்சிடுறார். தன்னோட மாணவன் தன்னையே விஞ்சுற அளவுக்கு இருக்கிறத பாக்குறதுக்கு தானே எந்த ஆசிரியருக்கும் சந்தோஷம், அது போல சோமுவுக்கு பயங்கர சந்தோஷம். பார்த்திபனை கட்டி பிடிச்சுக்கிட்டே, இனி உன்னை தோக்கடிக்க யாராலேயும் முடியாது, இனிமே இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களோட சுகத்துக்காகவும் நீ உழைக்கணும், அப்பதான் எனக்கு பெருமைன்னு சொல்றார் சோமப்பா. அதுக்கு சரிப்பான்னு மனதார சம்மதம் சொல்றார் பார்த்திபன். பார்த்திபன் அந்த காட்டுல தனியா வளரல, பொன்னன்னு ஒருத்தரும் அவர் கூட வளர்ந்தார். அவர் யாரு, என்ன சொந்தம், இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா சோமப்பாவை மாமான்னு கூப்பிடுவார் பொன்னன். பொன்னனும் பார்த்திபனும் சகோதரர்கள் மாதிரி மட்டும் பழகல, ரொம்ப நெருங்கின நண்பர்களும் கூட. பொன்னன் வாட்பயிற்சினாலே காத தூரம் ஓடுற ஆள், ஆனா ரொம்பவே சமயோஜிதமான மதிநுட்பம் உடையவர் பொன்னன். அதே சமயம் விக்ரமன் அரண்மனையில மது மாதுன்னு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கார். அவர் இப்படி கும்மாளம் போடுறத பார்த்து நாகநாதனும் பூபதியும் சந்தோஷமா கைதட்டி ஆட்டம் ஆடுறாங்க. இப்படி மக்களை பத்தியோ அறவழியில நாட்டை ஆள்றத பத்தியோ கொஞ்சமும் தெரியாத விக்ரமனுக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்படுற நாளும் வருது. அதை ஒரு பெரிய விழாவா கொண்டாட அந்த நாட்டு மக்களுக்கு பறையறிஞ்சு அறிவிக்கிறாங்க. இந்த செய்திய கூட்டத்தோட கூட்டமா இருந்து சோமப்பாவும் கேட்கிறார். நாகநாதனோட கைப்பாவையா இருக்கிற விக்ரமன் மன்னனா ஆனா அந்த நாட்டோட கதி என்னவாகும்?
தான் ஒரு இளவரசன்னு தெரியாம வளர்ற பார்த்திபனுக்கு இந்த ரகசியம் தெரிய வருமா? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.